கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். Behold, I will do a new thing, now it shall spring forth. ஐசையா 43:19. சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கை முழுக்க அமைதியா இருக்கும், எதுவுமே நடக்கிற மாதிரியே இருக்காது. ஆனா அந்த அமைதிக்குள்ளதான் ஏசப்பா புதிய காரியத்தை நம்மளுக்கு செய்து கொண்டிருப்பார். இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஹானான்ற ஒரு பொண்ணு அன்பும் கவிதையும் இருந்தவளாம். அவள் எல்லாரையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சுப்பாளாம். ஆனால் அவளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அவளோட சுற்றி இருக்கிற உறவினர்கள் கூட அவள் மேலே ரொம்பவே பொறாமை கொள்வாங்களாம். அவள் என்ன செஞ்சாலுமே அவளை குற்றம் சாட்டுறதுலே இருப்பாங்களாம். அவளோட வாழ்க்கை எப்போவுமே ஒரு 4 சுவத்துக்குள்ளேயே அடைஞ்ச மாதிரி இருக்குமா. அவளோட ஆசை எல்லாமே அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், இந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சிருக்க கூடாதுன்னு. ஒரு நாள் அவள் ரொம்ப கண்ணீரோடையும் கவலைகளோடையும் உடைஞ்சு அழுதாளாம். அப்ப ஜன்னல் வழியா அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துதான். ஒரு குரல் கேட்டுதான், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும்னு. அந்த வார்த்தை அவளுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்ததா. அதுக்கப்புறம் அவள் எழுத ஆரம்பிச்சாலாம். அவளுடைய எல்லா கவிதைகளுமே நம்பிக்கையோட தான் இருந்ததா. சில நாள் பிறகு அவளுடைய சிறிய கவிதை எப்படியோ பத்திரிகை பக்கத்துல வர ஆரம்பிச்சுதான். அதை பார்த்து அவ கண்கள் கண்ணீரோடு இருந்ததா. மெதுவா சொன்னாலா, நன்றி ஏசப்பா, நான் கனவு கண்டேன், நான் நடக்காதுன்னு நினைச்சேன், ஆனா என் கனவு எதுவுமே வீண் போகல. அந்த நாளுக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுதான். 4 செவத்துக்குள்ள இருந்த ஹானா இப்போ சுதந்திரமா சுற்றி திரிய ஆரம்பிச்சிட்டாலாம். ஆண்டவர் அவளுக்கு பழைய பாதையை மூடினாலும் புதிய பாதையை திறந்து வைத்தார். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் அமைதியா இருந்தாலும் நம்மளுக்காக ஏதோ ஒரு அதிசயத்தை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்னு புரிந்து கொள்வோம். ஆமேன்.